முதல்ல நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த கூட்டத்தில், அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா, பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதி பெறுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது குறித்தும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆயுதராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராவிட மக்களை ஆயுதராவிட பட்டியலில் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வு கூட்டம் வந்து நிதி ஆய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வரும்போது எடுத்து சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும் தான் சொல்லுவார். செய்கிறாரா செய்யலாங்கன்னு குழம்பும். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய படத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொன்னபோது, நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அது மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன், இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு எவ்வளோ இருப்போம். நீதிமன்றம் கடும் காரணத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி விமர்சிச்சீங்க? அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை மீதான நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்கள் நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்குது. பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை தொடர்ந்து குற்றச்சாட்டு தமிழகத்திலேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக இது கடந்த அது வந்து அரசியல் ரீதியாக பண்ணுறது. அதை வந்து நாங்கள் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்து பயணத்தை வந்து விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினரை கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார். முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இந்த இதை நீங்க எப்படி பாருங்க? சொன்ன வெள்ளக்கொடியை காட்ட போறாங்க சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கொடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. அவங்களுடைய ஒரு பிரிவினரை வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம நான் போடுறது தான். அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேர் சொல்லலன்னு சொல்லல. அதெல்லாம் குத்தராட்டம், பொய், தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் வந்து அப்பப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த
கூட்டத்தில் அந்த இந்திய கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை பெறுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது குறித்தும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராப்டர் மற்றும் பழங்குடி மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரின் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராப்டர் மக்களை ஆயுதராப்டர் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வு கூட்டம் வந்து ஆய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி எடுத்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லுவார்? செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும் தான் சொல்லுவார். செய்கிறாரா செய்யலாங்கிறது போதும். ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன். அது மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன், இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு எவ்வளோ இருப்போம். நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு பல்வேறு எப்படி விமர்சனீங்க? அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை மீதான நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்கள் நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. தமிழகத்திலேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக கடந்த அது வந்து அரசியல் ரீதியாக பண்ணுறது. அதை வந்து நாங்கள் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்து பயணத்தை வந்து விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிற முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாருங்க? சொன்ன வெள்ளக்கொடி காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்கொடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. அவங்களுடைய ஒரு பிரிவினரை வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மரியாதை சந்திப்பு. எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம நான் போடுறது அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசுறது இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் பித்தலாட்டம், பொய், தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் வந்து அப்போ மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்க. தேர்தல் இருக்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த இந்திய கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை பெறுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.